ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீடானுக்கான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து காஃபி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான காஃபி பவுட்ரு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவோட காஃபி பவுட்ரு தான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் பவுடர் பேஸாக இருக்கிற காஃபி பவுட்ரு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஸோ இந்த காஃபி பவுட்ரு பார்த்திங்கன்னா நான் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவாக எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் நிறையா இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் இடத்துல தான் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாஃப் லெமனோட ஜூஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹனி. ஸோ ஹனி ஊற்றும்போது நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எல்லாத்துலேயுமே ஹனி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹனி ஊற்றுனதுக்கப்புறம் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஸோ வாட்டர் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் ஆகிருக்கும் அங்கே எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ரெமெடிக்கு போகலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார். ஸோ ரைஸ் ஃப்ளார் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாகவே அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா பிரைட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேனுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து மில்கில் பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ மேலே இருக்க அந்த டேனாக இருக்க லேயர் வந்து எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா வார்ம் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டுத்துலேயே ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் மாற்றியும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இந்த 2 ரெமெடியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பை பாய்.